Hello everybody, வணக்கம். My name is Shadish. Welcome to my channel. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, நாங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பத்தி படித்துக் கொண்டிருக்கிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன் குவேஷன்ஸ்களை எப்படி அமைத்துக் கொள்வது என்று பார்க்க போறோம். Okay. Before moving to the video, if you come first time to this channel, please subscribe to the channel and click the bell button also. Then only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, let's go to the video. Okay, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்கள் இன்ஃபர்மேஷன் குவேஷன் என்று தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். பார்க்காதவர்கள் தயவு செய்து அதை பார்த்துக் கொள்ளுங்க. இன்ஃபர்மேஷன் குவேஷன் என்றால் என்ன? ஒரு தகவலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு கேட்கப்படுகின்ற கேள்விகளாக இருக்கும். அதாவது WH குவேஷன்ஸ்களை தான் சொல்லுவோம் நாங்கள் இன்ஃபர்மேஷன் குவேஷன்ஸ். சரியா? ஓகே, என்னென்ன WH குவேஷன்ஸ் இருக்கு சொன்னால் பாருங்க. வாட் என்ன, when எப்பொழுது, where எங்கே, how எப்படி, why ஏன், who யார். அப்ப இவ்வளவு தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குவேஷனுக்குரிய WH குவேஷன் என்று கேட்டா இல்ல, வேற இருக்கு. ஆனா நாங்கள் பிரதானமா பார்க்க போறது இந்த WH சொற்களை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் குவேஷன்களை அமைக்கிறோம்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும் எங்கட ப்ரோனவுன்கள் இருக்கு தானே. ரைட், என்னென்ன ப்ரோனவுன்? ஐ, வி, தே, யூ, ஹி, சி, இட். இது மட்டும் தான் ப்ரோனவுன் இல்ல பிள்ளையார். ப்ரோனவுன் இருக்கு என்னும், அதாவது இவை தவிர்ந்த ஏனைய ப்ரோனவுன்கள் இருக்கு. சரியா? இவற்றை நாங்கள் பிரதானமாக கொண்டு நாங்கள் வந்து எப்படி இன்றைக்கு இன்ஃபர்மேஷன் குவேஷன்ஸ்களை அமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், ஓகே. இவ்வளவு ப்ரோனவுன்களுக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஹெல்பிங் வெர்பாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நாங்கள் பயன்படுத்துவது டிட். அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸ்களை அமைக்கின்ற போதும் குவேஷன்ஸ் சென்டென்ஸ்களை அமைக்கின்ற போதும் நாங்கள் ஹெல்பிங் வெர்பாக டிட்டை பயன்படுத்துகின்றோம். ரைட், ஆகவே வினாவாக்கியமாக மாற்றம் கொண்ட போது நான் கடந்த வீடியோவில் பார்த்த நாங்கள் வினாவாக்கியமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? டிட், அதாவது ஹெல்பிங் வெர்பை வாக்கியத்தின் முன்னாடி பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது அது வினாவாக்கியமாக மாற்றப்படும். சரியா? ஓகே. இப்ப இந்த டிட்டோட நாங்கள் வெர்பின் பேஸ் ஃபார்ம், அதாவது இந்த டிட்டை அடுத்து சப்ஜெக்ட் ப்ரோனவுனும் அதற்கு அடுத்ததாக நாங்கள் வந்து வெர்பின் பேஸ் ஃபார்மையும் பயன்படுத்தி குவேஷன் மார்க்கை போட்டு விட்டால் எங்களுக்கு வினாவாக்கியம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கிடைக்கும். அதை நாங்கள் இன்ஃபர்மேஷன் குவேஷனாக, அதாவது WH குவேஷனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? டிட்டுக்கு முன்னாடி எங்களுடைய WH குவேஷன் உரிய வேர்டுகளை பயன்படுத்த வேண்டும். சரியா? அதுதான் இன்ஃபர்மேஷன் குவேஷனாக மாறும். ஓகேயா? ரைட். இப்ப இது வந்து டிட்டை இதுல கோ ஒன்று இருந்தால் டிட்டை கோ ஒன்று வந்தது. இப்ப நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் குவேஷனை போட்டால் இப்ப where did I go என்று வரும். சரியா? ஓகே, பாருங்க. அப்ப வெர்பின் பேஸ் ஃபார்ம் இப்ப நாங்கள் உதாரணமாக go என்று வைத்துக் கொண்டால் அப்ப where did I go, நான் எங்கே சென்றேன். சரியா? அதே மாதிரி when did I go, நான் எப்பொழுது சென்றேன். ஓகே, அப்ப இதுதான் வாக்கியத்தின் அமைப்பு. சரியா? அதாவது இன்ஃபர்மேஷன் குவேஷன் முன்னுக்கு வரும், அடுத்ததாக ஹெல்பிங் வெர்ப் டிட் பயன்படுத்தப்படும், அடுத்ததாக சப்ஜெக்ட் ப்ரோனவுன்கள் வரும், அடுத்ததாக பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் வரும், இறுதியில குவேஷன் மார்க் இடப்பட வேண்டும். ஓகேயா? ரைட். இப்ப இதுல சென்டென்ஸ் பேட்டர்ன் பாருங்க. தெரியும், அது முதல் பார்த்ததுதான். அதாவது WH குவேஷன் டிட், அதாவது எங்களுக்கு சிங்குலரோ ப்ளூரல் ஃபார்மோ என்ற வேறுபாடு இல்லை. எல்லாத்துக்கும் நாங்கள் டிட்டை தான் ஹெல்பிங் வெர்பா பயன்படுத்துவோம். அதே மாதிரி பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் இருக்க வேணும். சரியா? டிட்டோட பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் இருக்கும். அப்ப WH குவேஷன் பிளஸ் டிட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப், இறுதியில குவேஷன் மார்க். ரைட், ஓகே. இதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். ரைட், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். You wrote the letters. You wrote
the letters. நீங்கள் கடிதங்கள் எழுதினீர்கள். ரைட். அப்ப உங்களுக்கு இதுல காலத்தை காட்டுற பகுதி எது? verb. அப்ப verb தான் இதுல காலத்தை காட்டும். அப்ப wrote என்றா உங்களுக்கு தெரியணும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உரிய சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உரிய வசனம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நாங்கள் வந்து குவேஷன் ஃபார்மாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் டிட் ஹெல்பிங் வெர்பாக பயன்படுத்துவோம். உங்களுக்கு தெரியும் இந்த டிட் என்ன செய்வோம்? வாக்கியத்தின் முன்னாடி கொண்டே போட்டு நாங்கள் குவேஷனாக மாற்றுவோம். அப்ப இதை குவேஷனாக மாற்றினா எப்படி வரப்போகுது? Did you write the letters? Did you write the letters? நீங்க கடிதங்கள் எழுதினீர்களா? சரியா? ரைட். அப்ப இது இப்ப நாங்கள் did you write the letters என்கிறீங்க இந்த குவேஷன் ஃபார்ம் என்ன வடிவம்? yes no குவேஷன் ஃபார்மாக இருக்கும். ஆனா இது நாங்கள் இன்ஃபர்மேஷன் குவேஷனாக மாற்றுவதற்காக WH குவேஷன் வேர்டை முன்னுக்கு பயன்படுத்தி when did you write the letters? எப்பொழுது நீங்க கடிதம் எழுதினீர்கள் என்று கேட்கிறோம். அப்ப இதுதான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குவேஷனாக வரும். பாருங்க, did you write the letters அப்படியே குவேஷன் வேர்ட் இருக்குது yes no குவேஷன். அதுக்கு முன்னாடி நாங்கள் WH குவேஷன் உடைய வேர்ட்டை போட்டதும் இன்ஃபர்மேஷன் குவேஷனாக மாற்றம் வருது. அப்ப நாங்கள் இதுக்கு நாங்கள் இந்த கேள்விக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுகின்ற போது did you write the letters? Yes I did. Did you write the letters? No I didn't. அப்ப எங்களுக்கு yes no and சிம்பிள் ஆன்சர் பண்றோம். அதனால நாங்கள் வந்து yes no குவேஷன் ஃபார்ம் சொல்றோம். அதே இது இப்ப when did you write the letters ஆன்சர் பண்ண போறோம். பாருங்க, I wrote the letters on last Monday. கடந்த திங்கட்கிழமை அன்று நான் கடிதத்தை எழுதினேன். ஒரு தகவல் மாதிரி சொல்றேன். அப்ப ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் உங்களுக்கு விளங்கும். ஓகேயா? ரைட். இப்ப பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். He went to school. அப்ப உங்களுக்கு இதுல காலத்தை காட்டுறது went. went என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் past form. அப்ப he went to school simple past என்று தெரியும். அப்ப இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? did the helping verb பயன்படுத்தி என்ன செய்வோம்? வினா வாக்கியமாக மாற்ற போறோம். ரைட்? ஓகே. இப்ப பாருங்க, did he go to school? சரியா? ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியும் இது yes no question form. அப்ப இது நாங்கள் பாருங்க இன்ஃபர்மேஷன் குவேஷனா மாற்றுறதுக்கு WH குவேஷனை முன்னாடி போட்டு இன்ஃபர்மேஷன் குவேஷனா மாற்றி இருக்கோம். ஓகே அவ்வளவுதா? ரைட். இப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணீங்க did he go to school? Yes he did. Did he go to school? No he didn't. Okay, right. When did he go to school? He went to school in the morning yesterday. அவன் நேற்று காலை ஸ்கூலுக்கு சென்றான். ஒரு தகவலை சொல்கிறோம். அப்ப இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கிளியரா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா? ரைட். இப்ப சில சென்டென்ஸ் பார்ப்போம். இப்ப அதாவது அவன் படித்தான் என்று சொல்லி இருக்குதானே, அவன் அதை நாங்கள் இன்ஃபர்மேஷன் குவேஷனுக்கு எப்படி மாத்துறோம்னு பாரு. அவன் என்ன படித்தான்? அவன் எப்படி படித்தான்? அவன் எங்கே படித்தான்? அவன் ஏன் படித்தான்? அவன் எப்பொழுது படித்தான்? யார் படித்தார்? எல்லாம் இறந்த காலத்துக்குரிய வாக்கியம். எங்களுக்குரிய WH குவேஷனுக்குரிய வேர்டு எல்லாம் கலர் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஓகே, அவன் படித்தான் என்றால் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வோம் he studied. In a tense, simple past tense, he studied. ஓகே, அவன் என்ன படித்தான் இன்றைக்கு நாங்கள் அதை இன்ஃபர்மேஷன் குவேஷனாக மாற்றுகின்ற போது என்ன வரும்போது what did he study? What did he study என்று வரும். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, அவன் எப்படி படித்தான்? How did he study? பாருங்க, எல்லாமே ஒன்றுதான். எங்களுக்கு குவேஷன் வேர்ட், அதாவது WH குவேஷன் வேர்ட் மட்டும் மாறிக்கொண்டு போகுது. அவன் எங்கே படித்தான்? Where did he study? அவன் ஏன் படித்தான்? Why did he study? அவன் எப்பொழுது படித்தான்? When did he study? யார் படித்தார்? Who studied? ரைட். இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் நான் did ஹெல்பிங் வெர்பா பயன்படுத்தி இறந்த கால வாக்கியம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இன்ஃபர்மேஷன் குவேஷன் அமைச்சினாங்க. ஆனா யார், ஹூவுக்கு மாத்திரம் நாங்கள் டிட்டை சேர்க்கவில்லை.
ஓகே, அதுக்குரிய ரீசனை பார்ப்போம். சரியா? ஓகே, பாருங்க. A question start with who, we never use the did with the who. ஏன் நாங்கள் whoக்கு அடுத்ததாக வந்து did யூஸ் பண்றே இல்லை? ஏன்? We must put the past form of the verb next to the who. அதாவது whoக்கு அடுத்த simple past tenseல நாங்கள் வாக்கியங்கள், அதாவது இன்ஃபர்மேஷன் பேசன்ஸ்களை அமைக்கின்ற போது whoக்கு அடுத்ததாக நாங்கள் என்னது பயன்படுத்த வேண்டுமெண்டா past form of the verb பயன்படுத்த வேண்டும். who did பயன்படுத்தக்கூடாது. ஓகே, அது சிங்குலராக இருந்த ப்ளூரல் ஃபார்மாக இருந்த சப்ஜெக்ட் நாங்கள் வந்து whoவோட verb in the past form மட்டும் பயன்படுத்தி விட்டா சரி. என்ன செய்வீங்க? whoவோட verb in the past form மட்டும் பயன்படுத்த வேண்டும். ஓகே, அப்ப எக்ஸாம்பிளா பார்ப்போம் நாங்கள். என்ன ரைட்? ஓகே, இப்ப யார் படித்தார்? யார் படித்தார்? அப்ப இது உள்ளது படித்தார் சிங்குலர்ல நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அப்ப யார் படித்தார்கள்? இது ப்ளூரல் ஃபார்ம் தெரியும். ஓகே, இப்ப யார் படித்தார் என்றதை சொல்லுகின்ற போது who did study என்று சொல்லலாமா? இல்லை, பிழை, தவறான. அப்ப எப்படி அப்ப யார் படித்தார்கள் என்று சொல்கின்ற போது who did study என்று சொல்லலாமா? தவறானதாகும். இது சிங்குலராக இருந்தா ப்ளூரல் ஃபார்மாக இருந்தது. அப்ப சரியான வடிவம் என்ன? who studied. யார் படித்தார்? யார் படித்தார்கள்? இது சரியான வடிவம். யார் படித்தார்கள் கேட்க who studied, அது சரியான வடிவம். சரியா? அதாவது எங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் எல்லாம் எங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நாங்க டிட் பயன்படுத்துகின்ற போது சிங்குலராக இருந்த ப்ளூரல் ஃபார்மாக இருந்த நாங்கள் என்னத்தை பயன்படுத்துவோம்? verb in the past form பயன்படுத்தினால் சரியானதாகும். சரியோ? ஓகே, கிளியரா? அப்ப நாங்கள் இது சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் லைன் பார்த்து நாங்கள் இந்த விடயம் who அடுத்து who studies என்று வந்தது. அங்கே who do பயன்படுத்த இல்லை நாங்கள். அதே மாதிரி தான் இங்க who did பயன்படுத்த முடியாது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நாங்க படிச்ச விடயம் தான் இங்கேயும் அப்ளை பண்றோம். சரியா? ஓகே, அப்ப அங்க படிச்சதையும் இருக்கா நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. சரியா? அங்க நாங்கள் எப்படி whoக்கு அடுத்ததாக do பயன்படுத்தவில்லையோ, does பயன்படுத்தவில்லையோ, அதே போன்றுதான் whoக்கு அடுத்ததாக நீங்க did பயன்படுத்த முடியாது. நேரடியாக verb in the past form மட்டும் போடுவீங்க. who studied. ஓகே, கிளியர்? ரைட். ஓகே, நாங்கள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஞ்சம் 20 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட். இப்ப வாட் டிட் திஸ் ப்ளே, அவன் என்ன விளையாடினான்? இன்ஃபர்மேஷன் கேஷன், ஹெல்பிங் verb did, subject verb base form. ஓகே, what did she like, அவள் என்ன விரும்பினாள்? how did he do his homework yesterday. இப்ப பாருங்கள், இந்த did பயன்படுத்துகின்ற போது நாங்கள் did பயன்படுத்துகின்ற போது நாங்கள் verb in வடிவத்தை பேஸ் ஃபார்மில் இருக்க வேண்டும். அதை மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கணும். நாங்க அப்புறம் பாஸ்ட் ஃபார்ம்ல போட முடியாது. ஹெல்பிங் verb நாங்க did பயன்படுத்துகிற போது verb in வடிவம் பேஸ் ஃபார்மாக இருக்க வேண்டும். ஓகே, ரைட். when did she wake up, what did we speak, நாங்கள் என்ன உரையாடி பேசினோம்? where did my parents live, where did they go last week, what did she love to play, why did it came here, why did it came here, அது ஏன் இங்கே வந்தது? where did we stay, நாங்கள் எங்கே தங்கினோம்? how did my friend like to live, where did Ravi buy it, how did he play, how did he travel, when did my manager start the work, right? why did the soldiers fight, how did the bus come here, when did his mother cook, when did they play basketball, how did this chocolate make. okay, right. இந்த இவற்றை நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா?
இவற்றை அமைக்கின்ற போது வடிவாக நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ள வேண்டிய நாங்கள் சாதாரணமாக கேசனாக மாற்றுகின்ற சென்டென்ஸை இன்ஃபர்மேஷனாக மாற்றுகின்ற போது WH வேர்டை முன்னாடி போட்டால் மட்டுமே போதுமானது. சரியா? பாருங்க, did the soldiers fight? soldiers fight பண்ணினார்களா? அதே இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? why மட்டும் WH வேர்டை போடுறோம். why did the soldiers fight? ஏன் ராணுவ வீரர்கள் ஃபைட் பண்ணினார்கள் என்று சொல்லி சொல்லுகிறோம். சரியா? ஆகவே question வேர்டை மட்டும் போட்டால் போதுமானது, சாதாரண question. சரியா? ஓகே, ரைட். எக்ஸசைஸ் ஒன்றுதான் செய்து பாருங்க. குமார் எப்பொழுது பாடசாலைக்கு வந்தான்? இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. அவன் காலையில் என்ன சாப்பிட்டான்? கமலா என்ன தயாரித்தாள்? அவர்கள் எங்கு வசித்தார்கள்? அது எங்கே வசித்தது? யார் வேலை செய்தார்? ஓகே, ரைட். இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். if you like this video, please like and share it. அடுத்த வீடியோ நாங்கள் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை ஆரம்பிக்க இருக்கிறோம். சரியா? அதுல பாசிட்டிவ் சென்டென்ஸை பார்க்க இருக்கிறோம். ரைட்? ஓகே, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. ஏதாவது சொல்ல விரும்பினால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது சொல்ல விரும்பினால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, thank you for your watching. Please like and share it. Don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay, bye, take care.